ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னோட பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். நாங்க எங்க செலிப்ரேட் பண்ணோம், எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னு பார்க்கலாம். ரொம்ப கிராண்டாலாம் இல்ல, சிம்பிளா நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது என்னோட பாப்பாவோட செகண்ட் பர்த்டே. ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் வீட்லயே செலிப்ரேட் பண்ணோம். ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணி சும்மா லைக் வீட்டில் டின்னர் ப்ரொவைட் பண்ணி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். பட் நாங்கள் இந்த இயர் என்ன டிசைட் பண்ணியிருந்தோம்னா வெளியே எங்கேயாவது செலிப்ரேட் பண்ணலாம், எங்கேயாவது பீச் இருக்கிற பக்கமாக போய் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கோவாக்கு நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட், பஸ் டிக்கெட், ஹோட்டல் டிக்கெட் நாங்கள் எல்லாமே புக் பண்ணிட்டோம். பட் லாஸ்ட் மினிட்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரணத்தினால நாங்க போக முடியாம ஆயிடுச்சு. ஸோ நாங்க எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். அதுல எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெறைய லாஸ் ஆனது தான். பட் ஸ்டில் ஓகே. பட் என்ன பண்றது, நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். சரி ஓகே, நம்ம கோவாக்கு தான் போகல. அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்க ஏற்காடுக்காவது போலான்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஏற்காடுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க 1 டே ஸ்டே பண்ற மாரி பிளான் பண்ணி போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே போயிட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வர மாரி. கரெக்ட்டா பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு அங்க ஸ்டே பண்ற மாரி நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். சரி நாங்க வந்து எந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம்னா, ஹோட்டல் ஆராதனா இன் புக் பண்ணியிருந்தோம். இங்க பெர் டேக்கு நாங்க எடுத்த ரூம் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா, 2800 வித் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோட. இதே உங்களுக்கு பால்கனி வச்சு வேணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நாங்க வந்து பால்கனி எடுத்துக்கல. எப்படியும் நம்ம வெளிய தான் போக போறோம். ஸோ பால்கனி வச்சு எடுக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்க வித்தவுட் பால்கனி தான் நாங்க எடுத்தோம். அண்ட் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா, 2800க்கு ஒர்த்தா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்த்து தாங்க. ஏன்னா, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஸ்பேஷியஸா இருந்துச்சு. இந்த பக்கம் 2 சேர் இருந்தது நல்லா உட்கார மாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, விண்டோ இருந்தது. விண்டோ பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டேபிள் பிளஸ் ஒரு சேர் 2 சேர் குடுத்துருந்தாங்க. அண்ட் கபோர்ட் நல்ல பெரிய கபோர்ட் குடுத்துருந்தாங்க. டிவி இருந்தது. அண்ட் வைஃபை நல்லா ஃபாஸ்ட்டா இருந்துச்சு. அண்ட் பிளஸ் உங்களுக்கு காஃபி, மில்க் ட்ரிங்க் குடிக்கணும்னா காஃபி பவுடர், மில்க் பவுடர் அதெல்லாம் குடுத்துருந்தாங்க. அண்ட் பிளஸ் எப்பயும் ஆஸ் யூசுவலா குடுக்குற மாரி இந்த பாத் வாஷ், அப்புறம் வந்து பேஸ்ட்டு, பிரஷ் அதெல்லாம் குடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருந்தது ரூம். அண்ட் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, ஆஃப்டர்நூன் வந்து செக் இன் பண்ணிட்டோம். செக் இன் பண்ணிட்டு போன உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நாங்க வெளிய கிளம்பிட்டோம். ஏன்னா லஞ்ச் வந்து நாங்க சாப்பிடல. பாப்பாக்கு மட்டும் நான் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டேன். ஸோ நாங்க லஞ்ச் வந்து வெளிய போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு பாப்பாக்கு அங்க சாப்பாடு ரூம்லயே குடுத்துட்டு நாங்க வெளிய கிளம்பிட்டோம். வெளிய கிளம்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு, சரி கேக் வாங்கலாம் பாப்பாக்கு. ஸோ நாங்க 2 பேரு பிளஸ் பாப்பா மட்டும் தான். பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு. அதனால நாங்க என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, 1/2 கேஜி கேக் அந்த மாரிலாம் வேணாம். ஜஸ்ட் நம்ம ஸ்லைஸ் கேக் மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, நாங்க அங்கேயே ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். கடைசில ஒரு ஷாப் இருந்தது. அந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா கேக் பர்த்டே கேக் இருந்தது. பட் அத நாங்க வாங்கல. ஜஸ்ட் நாங்க ஸ்லைஸ் கேக் மட்டும் தான் நாங்க வந்து வாங்குறதா பிளான் பண்ணி வச்சிருந்தோம். சரி கேக் இருக்கிறத பார்த்துட்டு, அங்கேயே ஒரு டீய குடிச்சுட்டு, ஈவினிங்கா வந்து வாங்கிக்கலாம் சொல்லிட்டு நாங்க கிளம்பி மறுபடியும் ரூம்க்கே போயிட்டோம். ஏன்னா, பாப்பா வந்து காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சுட்டா. அவள தூங்க வைக்கணும். தூங்க வைக்கல அப்டின்னா, ஈவினிங் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பா. இல்ல நை நை நைன்னு இருப்பா. அதனால நாங்க மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு, பாப்பா ஒரு 1 ஹவர் தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் கெளம்புனோம். பாப்பா வந்து இந்த ரூம்குள்ள வந்தோனே பெட்ட பார்த்தோனே குதிக்க ஆரம்பிச்சுட்டா. எதுக்கு குதிக்கிறான்னே தெரியல. குதிக்கிறா, 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 குதிச்சுக்கிட்டே இருக்கிறா. அது அவ வீட்லன்னு கிடையாது. எங்க போனாலுமே பெட்ட பார்த்தோன்னா, அவ குதிக்க ஆரம்பிச்சுருவா. அவள சமாதானம் பண்ணி, கண்ட்ரோல் பண்ணி தூங்க வைக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்படியோ தூங்க வச்சாச்சு. ஸோ தூங்கி நாங்க எந்திச்சிட்டு மறுபடியும் ஈவினிங் எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நாங்க அப்படியே ஈவினிங் அந்த பக்கத்துல இருக்க கடைக்கெல்லாம் போயிட்டு ஸ்நாக்ஸ், பஜ்ஜி, போண்டா, அப்புறம் பிரெட் ஆம்லெட் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அப்புறம் பாப்பாக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் நாங்க சீக்கிரம் வாங்கிட்டோம். ஏன்னா லாஸ்ட் டைம் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்ல. 9:00க்கே போனா அப்பவே எங்களுக்கு இட்லி கிடைக்கல. அதனால அந்த தப்ப நாங்க இந்த டைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து பாப்பாக்கு இட்லி வாங்கிட்டோம். ஸோ பாப்பாக்கு இட்லி வாங்கிட்டு, அப்படியே எங்களுக்கு ஈவினிங் நைட் சாப்பிடுறதுக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு, அப்படியே அங்கேயே சும்மா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் டைம்ல கொஞ்சம் வெயிலா தான் இருந்தது. பட் ஈவினிங் ஆக ஆக கூல் ஆக ஆரம்பிச்சுச்சு. ரொம்ப கூலிங்கா கிடையாது. ஏன்னா நாங்க போனது பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்த். மார்ச் மந்த்ல ரொம்ப கூலிங்காலாம் இல்ல. கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. பட் ஓகே. நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கு அங்க இருக்கிறது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. சரி நாங்க அப்படியே சும்மா அங்கேயே வாக் பண்ணிட்டே இருந்தோம். பாப்பாக்கு டிஃபன் வாங்கிட்டு, பாப்பா வச்சுட்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த ஃபன் பிளாஸா இருந்தது அங்க பக்கத்திலேயே. ஸோ அங்க போலாம், ஏதாவது விளையாடலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு நாங்க உள்ள போனோம். உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ்லாம் சுத்தி பார்த்துட்டு, அதுல இருக்க கேம் சும்மா ரீசார்ஜ் பண்ணி ஒரு 5 டூ 6 கேம்ஸ் நாங்க ப்ளே பண்ணோம். பாப்பாவ அந்த ட்ரெயின்ல உட்கார வச்சது, அப்புறம் இந்த குதிரையிலலாம் உட்கார வச்சோம். நல்லா இருந்தது. அவளும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணா. கேம்லாம் விளையாண்ட்டு நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். பாப்பா வெளியவே வரமாட்டேன்னு சொல்லிட்டா.
அவள இழுத்து புடிச்சு நாங்க வெளிய கூட்டிட்டு வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே நாங்க கேக்க வாங்கிட்டு, அப்படியே நாங்க ரூமுக்கு போயிட்டோம். கேக் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்லைஸ் கேக், ஒரு மவுஸ் கேக் தான் வாங்குனோம். வாங்கிட்டு நாங்க டைரக்ட்டா ரூமுக்கு போயிட்டோம். எங்களுக்கும் டிஃபன் நாங்க பார்சல் வாங்கிட்டு நாங்க ரூமுக்கே போயிட்டோம். அப்புறம் பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க பலூன் எடுத்துட்டு போயிருந்தோம். ஸோ பலூன்லாம் ஊதி அங்கேயே டெக்கரேட் பண்ணி, பாப்பாக்கு புது ட்ரெஸ் போட்டு விட்டு, கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக் வெட்டிட்டு அப்புறம் வீட்ல எல்லாத்துக்கும் வீடியோ கால் போட்டு ஒரு கேக் வெட்டி எல்லாத்துக்கும் காமிச்சுட்டு, அப்புறம் வெளிய ஃபயர் கேம்ப் போட்டிருந்தாங்க. அத அப்படியே வந்து சும்மா சுத்தி பார்த்துட்டு, பாப்பாக்கு வெளியவே டின்னர் குடுத்துட்டு, வெளிய மேட்ச் போயிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டு, அன்னைக்கான டேவ நாங்க அப்படியே முடிச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணோம்னா, காலையில எல்லாருமே எந்திரிச்சுட்டு, அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் நாங்க சாப்பிட்டுட்டு, அங்கேருந்து நாங்க கிளம்பிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா, வெளிய வந்துட்டு மறுபடியும் உள்ள வந்து செக் அவுட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால நாங்க ஒரே டைம் கிளம்பும்போது நாங்க செக் அவுட் பண்ணிட்டு நாங்க வெளிய வந்துட்டோம். ஸோ இவர் வந்து போட்டிங் போலான்னு சொன்னாரு. நான் சொல்லிட்டேன், பாப்பா வச்சுட்டு நான் போட்டிங் வரமாட்டேன்னு. இல்ல அட்லீஸ்ட் பாப்பா கூட நான் கூட்டு போறேன்னு சொன்னாரு. எனக்கு தண்ணினா பயம். அதே மாரி என்னோட பாப்பாவ தண்ணீல விடனாலும் எனக்கு கொஞ்சம் பயம் தான். நான் சொல்லிட்டேன், "நீங்க போறதா இருந்தா போங்க. நானும் பாப்பாவும் வரல. பாப்பா கொஞ்சம் பெருசாகட்டும்னு" சொல்லிட்டு நாங்க போகல. அதனால அவரும் போகல. ஆனா அப்படியே காலைல அங்கேயே ஒரு சும்மா ஒரு சைட் சீயிங் பார்த்துட்டு, நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட பர்த்டே வந்து சிம்பிளா முடிஞ்சுச்சு எங்களோட பாப்பாக்கு. ஸோ நாங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இங்க ரூமுக்கு ஸ்பெண்ட் பண்ணது 2800 பிளஸ் அங்க நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது ஒரு 500 இருந்திருக்கும். அவ்வளோதான். பெட்ரோல் வந்து ஒரு 400 இருந்திருக்கும். மத்தபடி நாங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா நாங்க ஸ்பெண்ட் பண்ணல. ஜஸ்ட் நாங்க சாப்பிடுற டிஃபன் அவ்வளோதான். அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு 500. ஸோ அவ்வளோதான். எங்களோட பாப்பாவோட பர்த்டே பார்த்தீங்கன்னா, சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே கூப்பிட்டு தான் நாங்க வீட்ல வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்வைட் பண்ணது சரியில்ல. நாங்க அவங்கள கூப்பிட்டாலுமே நீங்க சரியா கூப்பிடல. உங்க வீட்டுக்காரர் கூப்பிடல அப்படின்னு நெறைய ப்ராப்ளம். உங்க அம்மா சொல்லல அப்படின்னு நெறைய ப்ராப்ளம் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்ல கூப்பிட்டாலும் சாப்பாடு சரியா போடல. வீட்டுக்கு வந்தவங்க சரியா வாங்கன்னு கூப்பிடல. இங்க கவனிக்கல, அங்க கவனிக்கல. இது பண்ணல, அது பண்ணல. ஓகே ஒரு ஃபங்ஷனுக்கு வரீங்க. கரெக்ட் தான். நாங்க கூப்பிடும் தான். பட் ஒரு சில டைம்ல ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அட்ஜஸ்ட்மென்ட்டே வந்து கிடையாது. ஸோ, அதனால இந்த டைம் வந்து கூப்பிட்டா தானே பிரச்சனை. கூப்பிடலனா யாருமே நம்மள கொஸ்டின் கேட்க போறதில்ல. நம்ம பத்தி குறை சொல்ல போறதில்ல. அதனால யாரையுமே நாங்க கூப்பிடாம சிம்பிளா நானும் எங்க வீட்டுக்காரரு, பாப்பாவ வச்சு நாங்க பர்த்டே முடிச்சுட்டோம். எனக்கே ஒரு விதத்துல கஷ்டம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாப்பாவோட பர்த்டே நாங்க இந்த மாரி தனியா செலிப்ரேட் பண்றோன்னு, அட்லீஸ்ட் எங்க அம்மா, எங்க அக்கா, இல்ல அவரோட அக்கா, அவங்களோட அப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். பட் அப்படி ஒரு ஃபேமிலியோட வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா, அப்படி செலிப்ரேட் பண்றோம் அப்டின்னா மத்தவங்கலாம் கோச்சுப்பாங்க. அந்த ஒரு ரீசன்னாலேயே, ஓகே நம்ம இந்த வருஷம் வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இயர் வேணுனா பார்த்துக்கலாம். இல்லையா கேக் வெட்டணுமா, நம்ம தனியா கூட வெட்டி செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணி, இந்த டைம் நாங்க வந்து பாப்பாவோட பர்த்டே வெளிய செலிப்ரேட் பண்ணியாச்சு. உங்க வீட்டு ஃபங்ஷன்ல யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்க சரியா கூப்பிடல, சரியா சாப்பாடு போடல, சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க என்ன பண்ணீங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.